தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு புதிய நாளும் கடவுள் நமக்கு தருகின்ற கொடை. இன்றைய நாளையும் ஆண்டவர் நமக்கு ஒரு கொடையாக, ஒரு ஆசையாக வழங்கியிருக்கிறார். அந்த தாயின் வல்லமைமிக்க பரிந்துரையால் நாம் விண்ணக மண்ணக கொடைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோமாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். ஒரு சில வினாடிகள் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நாங்கள் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 13 முதல் 14, 30, மேலும் அதிகாரம் 16 இறை வசனங்கள் 5 முதல் 13 முடிய. அந்நாட்களில் தூதன் ஒருவன் தாவீதிடம் வந்து, அப்சலோம் இஸ்ரவேலின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினான். தாவீது தம்மோடு எருசலேமில் இருந்த அலுவலர் அனைவரிடமும், வாருங்கள், நாம் தப்பியோடுவோம், ஏனெனில் அப்சலோமிற்கு முன்பாக நாம் தப்ப முடியாது. விரைவில் வெளியேறுங்கள், இல்லையேல் அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கு விளைவிப்பான், நகரையும் வாள்முனையால் தாக்குவான் என்றார். தாவீது அழுது கொண்டே ஒலிவமலை ஏறி சென்றார். தலையை மூடிக்கொண்டு வெறுங்காலோடு அவர் நடந்தார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தம் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறி சென்றனர். தாவீது பகூரிம் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான். அவன் கேராவின் மகனான சிமயி. அவன் பழித்து கொண்டே எதிரே வந்தான். அவன் தாவீது மீதும்
தாவீது அரசரின் எல்லா பணியாளர் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர் தம் வலமும் இடமும் இருந்த வீரர்கள் மீதும் கல்லெறிந்தான். சிமயி பழித்து கூறியது, இரத்த வெறியனே, பரத்தை மகனே, போ போ, நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்த பலி அனைத்தையும் ஆண்டவர் உன்மீது வர செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாயன்றோ? ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசை தருவார். இரத்த வெறியனான நீ உன் தீமையிலேயே அழிவாய். அப்போது செருயாவின் மகன் அபிசாய் அரசரிடம் வந்து, இச்செத்த நாய் என் தலைவராம் அரசரை பழிப்பதா? இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து எரிய எனக்கு அனுமதி தாரும் என்றான். அதற்கு அரசர், செருயாவின் மக்களே, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அவன் பழிக்கட்டும். ஒருவேளை தாவீதை பழி என்று ஆண்டவரே அவனுக்கு சொல்லியிருந்தால், இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் சொல்ல முடியும் என்றார். மீண்டும் தாவீது அபிசாயிடமும் தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான். பென்யமின் குலத்தை சார்ந்த இவன் செய்யலாகாதோ? அவனை விட்டுவிடு, அவன் பழிக்கட்டும். ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார். இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். தாவீது தன் ஆட்களோடு பயணத்தை தொடர்ந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே எழுந்தருளும், எங்களை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆண்டவரே, என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன. என்னை எதிர்த்து எழுவோர் இத்துணை மிகுந்து விட்டன. கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடையும், நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே. நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுகின்றேன். அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார். ஆண்டவரே எழுந்தருளும், என்னை மீட்டருளும். நான் படுத்துறங்கி
விழித்தெழுவி. ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. என்னை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பகைவருக்கு நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே எழுந்தருளும். என் கடவுளை என்னை மீட்டருளும். ஆண்டவரே எழுந்தருளும். என்னை மீட்டருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 அருள் வாக்குகள் 1 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடர்களும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒரு பொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலா எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலைவிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் லேகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது லேகியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் இயேசு அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்பொலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
வலதுகை உயர்த்தி நாம் ஆண்டவரை போற்றுவோம். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு மாட்சி. இயேசுவே உமக்கு மாட்சி. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் 2 அருமையான வாழ்வியல் பாடங்கள் அடங்கிய வாசகங்களுக்கு செவிமடுத்தோம். முதல் வாசகம் தாவீதின் வாழ்வில் நடைபெற்ற ஒரு துன்பியல் நிகழ்வை எடுத்துரைத்து தாவீதின் வழியாக நமக்கு 3 வாழ்வியல் பாடங்களை கற்றுத்தருகிறது. நற்செய்தி வாசகமும் ஆண்டவர் இயேசு நிகழ்த்திய ஒரு அற்புத செயலை நமக்கு எடுத்துரைத்து நம்முடைய அருள் வாழ்வு, ஆன்மீக வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றது. முதலில் நாம் இந்த தாவீது நமக்கு கற்றுத்தருகிற வாழ்வியல் பாடத்தை நாம் பார்ப்போம். இன்று தாவீதின் வாழ்வில் நடைபெற்ற மிகவும் துயரமான அவமானம் நிறைந்த ஒரு நிகழ்வை நாம் வாசிக்கின்றோம். தாவீது மாபெரும் வீரர், அவர் பல வெற்றிகளை பெற்றவர். ஆனால் அவருடைய சொந்த மகன் அப்சலோமே அவருக்கு எதிராக சதி செய்து அவரை வீழ்த்த எண்ணினார். ஆகவே தாவீதும் அவரோடு இருந்த அவருடைய அலுவலர்களும் அவருடைய மகன் அப்சலோமுக்கு அஞ்சி தப்பி ஓடுகின்றார்கள். ஒருவருடைய வாழ்வில் நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு. சில நேரங்களில் நாம் சிலருடைய துயர வாழ்வின் போது அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய எதிரிக்கு கூட இப்படி நடக்கக்கூடாது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இது. தாவீதின் வாழ்வில் இப்படிப்பட்ட பல நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கின்றன. அவருடைய எதிரிகளுக்கு கூட வரக்கூடாத துயரமான அவமானம் நிறைந்த நிகழ்வுகள். அவற்றில் ஒன்றுதான் தன்னுடைய மகன் அப்சலோம் தன்னிடமிருந்த ஆட்சியை கவர்ந்து கொள்கிறான் என்பதை உணர்ந்து அவரும் அவரோடு இருந்தவர்களும் தப்பி ஓடுகிறார்கள். ஆகவே வாழ்வின் ஏற்ற இரக்கத்திற்கு தாவீது ஒரு அடையாளாக இருக்கின்றார். ஒரு நேரம் அவர் மாபெரும் வீரராக இருக்கின்றார், யாருக்கும் அஞ்சாதவராக இருக்கின்றார். பிலிஸ்தியனான கோலியாத்தை தனி ஒருவனாக நின்று அவனை வீழ்த்தி அனைத்து பிலிஸ்திய படைகளையும் விரட்டி அடித்து சென்றார். மாபெரும் வீரர். அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த மகனுக்கு அஞ்சி அவர் ஓடுகிறார், தப்பி ஓடுகிறார். அதில் எப்படி தப்பி ஓடுகிறார் பாருங்கள். அதை வாசிக்கும் பொழுது நம் உள்ளம் நெகிழ்ச்சி அடைகின்றது. தாவீது அழுது கொண்டே ஒலிவமலை ஏறி சென்றார். அழுது கொண்டே போகிறார். தன்னுடைய மகனை தனக்கு எதிராக சதி செய்து விட்டான். இரண்டாவதாக தலையை மூடிக்கொண்டு செல்கிறார். அவமானத்தின் காரணமாக தலையை மூடிக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் செல்கிறார். மூன்றாவதாக வெறுங்காலோடு அவர் நடந்தார். ஒரு அரசன், அவருக்கு எத்தனை விதவிதமான காலணிகள் இருந்திருக்கும், அவற்றையெல்லாம் விட்டு வெறுங்காலோடு அவர் தப்பி ஓடுகின்றார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தம் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறி சென்றனர் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆகவே தாவீதுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த அலுவலர்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் அவரோடு தப்பி ஓடுகின்றார்கள். அவர்களும் அழுது கொண்டே தலையை மூடிக்கொண்டு செல்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, தாவீதினுடைய வாழ்வில் அவர் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்தார். சில நேரம் அவர் உயர்த்தப்பட்டார், சில நேரம் அவர் தாழ்த்தப்பட்டார். சவுல் அவரை உயர்த்தினார், சவுலே அவரை கொல்ல தேடினார். அவருடைய சொந்த மகனான அப்சலோமே அவரை கொல்ல தேடினார். அவரிடமிருந்த ஆட்சியை பறிக்க எண்ணினார். இன்று நாம் பாடிய பதிலுரை பாடல் திருப்பாடல் 3 தாவீது இயற்றிய ஒரு திருப்பாடல் தான். அவர் தம்முடைய மகன் அப்சலோமுக்கு அஞ்சி ஓடிய போது அவர் பாடிய பாடல் என்று தான் இந்த திருப்பாடல் 3க்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் கடவுளை நோக்கி அவர் மன்றாடுகிறார். அன்புக்குரியவர்களே, எல்லாருடைய வாழ்விலும் ஏற்றங்களும் வருகின்றன, இரக்கங்களும் வருகின்றன. அதை நாம் மறந்து விடக்கூடாது. யாருடைய வாழ்விலும் ஏற்றம் மட்டுமே இருக்க போவது கிடையாது. யாருடைய வாழ்விலும் இரக்கம் மட்டுமே இருக்க போவது கிடையாது. ஏற்றமும் வரும், இரக்கமும் வரும், உயர்வும் வரும், தாழ்வும் வரும். ஆகவே அந்த நேரத்தில் நாம் சமநிலையாக நடந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்வில் உயர்வுகள் வருகின்ற பொழுது நாம் தலைக்கணம் கொள்ளக்கூடாது, இருமாப்படையக்கூடாது, கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். வாழ்வின் தாழ்வுகள், தோல்விகள் வருகின்ற பொழுது நாம் மனம் சோர்ந்து விட வேண்டாம், மாறாக கடவுளை மன்றாட வேண்டும். ஆகவே நன்மைகள் நிகழும் பொழுது இயேசுவே உமக்கு நன்றி, நாம் எதிர்பாராத துயரங்கள் வருகின்ற பொழுது இயேசுவே உமக்கு புகழ் என்பதே நம் மனநிலையாகவும் நம் வாழ்வில் நம் வாயில் ஒலிக்கின்ற வார்த்தையாகவும் இருக்கட்டும். அனைவரும் சொல்வோம், இயேசுவே உமக்கு நன்றி,
இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். வாழ்வின் உயர்வுகளுக்காக இயேசுவே உமக்கு நன்றி. வாழ்வின் தாழ்வுகளுக்காக இயேசுவே உமக்கு புகழ். நான் மீண்டும் சொல்கிறேன், வாழ்வின் உயர்வுகளுக்காக, வாழ்வின் தாழ்வுகளுக்காக இயேசுவே உமக்கு புகழ். தாவீதிடமிருந்து நாம் இந்த வாழ்வியல் பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக பாருங்கள், அவர் இவ்வாறு தப்பி ஓடுகின்ற பொழுது அங்கே எதிரே ஒருவன் வருகிறான், சவுலுடைய ஆதரவாளன். அவனுடைய பெயர் சிமயி. அவன் தாவீதை பழித்து கொண்டே வருகின்றான், இகழ்ந்து கொண்டே வருகின்றான். அதுவும் என்னென்ன வார்த்தைகள் சொல்லி இகழ்கிறான் என்றால் நமக்கே அதை வாசிப்பதற்கு கூச்சமாக இருக்கிறது. அவன் என்ன சொல்லுகிறான்? இரத்த வெறியனே, பரத்தை மகனே என்று சொல்லி பழிக்கின்றான். ஆக இவ்வாறு தாவீதை இந்த சிமயி என்பவன் அவமானப்படுத்தி இகழ்ந்து பேசுகின்ற பொழுது தாவீதோடு வந்தவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவள் இரத்தம் கொதித்திருக்கும் அல்லவா? ஆகவே அவர்கள் சொல்கிறார்கள், இந்த செத்த நாயை என் தலைவராம் அரசரை பழிப்பதா? இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து அறிய எனக்கு அனுமதி தாரும் என்று கேட்கிறார்கள். ஆனால் தாவீதுடைய ஞானத்தை பாருங்கள், தாவீதுடைய தாராள மனதை பாருங்கள், தாவீதுடைய சாந்த குணத்தை பாருங்கள். தாவீது சொல்கிறார், செருயாவின் மக்களே, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அவன் பழிக்கட்டும், அவன் பழிக்கட்டும். காரணம், அவர் எத்தனையோ புகழ்ச்சிகளை பார்த்தவர், இந்த இகழ்ச்சிகளையும் பார்க்கட்டும். எல்லாருடைய வாழ்வுகளும் புகழ்ச்சிகளும் வரும், இகழ்ச்சிகளும் வரும், பாராட்டுகளும் வரும், தூற்றல்களும் வரும். அது தாவீதின் வாழ்வில் நடந்தது, இயேசுவின் வாழ்வில் நடந்தது. இயேசுவை ஓசன்னா என்று பாராட்டினார்கள், சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். சவுலுடைய வாழ்வில் நடந்தது, பவுலடியாருடைய வாழ்விலும் நடந்தது. பவுலை பலரும் பாராட்டினார்கள், பவுலை பலரும் தூற்றினார்கள். ஆகவே பவுல் கூறினார், போற்றலும் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல என்று அவர் கூறினார். எல்லாவற்றையும் நாங்கள் சமமாக எடுத்துக்கொள்கிற பயிற்சி பெற்றிருக்கிறோம் என்று பவுலடியார் எழுதினார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த தாவீதின் வாழ்வில் அவர் எவ்வளவு பாராட்டுகளை சந்தித்திருப்பார். எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்கிறேன். தாவீது தனி ஒரு ஆளாக நின்று கோலியாத்தை கொன்ற பொழுது அவரை எருசலேமுக்குள் பவனியாக அழைத்து வருகின்றார்கள். அப்பொழுது எருசலேம் நகரத்து மகளிர் ஒரு முழக்கமிட்டார்கள். என்ன முழக்கமிட்டார்கள்? சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ 10000 என்று தாவீதை வாழ்த்தினார்கள். அப்பொழுது சவுலுக்கு பொறாமையாக இருந்தது, தாவீதுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். தாவீதா அத்தகைய பாராட்டுகளெல்லாம் கேட்டவர் இன்று இரத்த வெறியனே, பரத்தை மகனே என்று இந்த சிமையை என்கிறவன் தாவீதை பழிக்கிறான். ஆனால் தாவீது என்ன சொல்கிறார்? அவன் பழிக்கட்டும். போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் ஒரு பொருட்டல்ல என்கிற மனநிலை தாவீதம் இருந்தது. எப்படி பாராட்டுகளை புகழ்ச்சிகளை நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அதே போலவே இயல்பாக இகழ்ச்சிகளையும் ஏளனத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அத்தகைய ஞானத்தை தாவீதிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். அது மட்டுமல்ல, தாவீது இன்னொரு இறையியல் செய்தியையும் சொல்கிறார், மிக நுட்பமான ஒரு செய்தி. என்ன செய்தி என்றால், ஒருவேளை இந்த சிமையை கடவுளே தூண்டிவிட்டு நீ தாவீதை பழி என்று சொல்லியிருக்கலாம். ஆகவே அவனை நிறுத்தச் சொல்வதற்கு நாம் யார்? ஆகவே மனிதர்கள் நம்மை பாராட்டுகின்ற பொழுது அவர்களாகவும் பாராட்டலாம், இறைவனால் தூண்டப்பட்டும் பாராட்டலாம். மனிதர்கள் நம்மை இகழும் பொழுது அவர்களாகவே இகழலாம், இறைவனால் தூண்டப்பட்டும் இகழலாம். யாருக்கு தெரியும்? ஆகவே தாவீது சொல்கிறார், ஒருவேளை ஆண்டவரே தாவீதை பழி என்று அவனுக்கு சொல்லியிருந்தால் இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் சொல்ல முடியும்? ஆகவே கடவுளே ஒருவேளை இதை அனுமதித்திருக்கலாம். நம்முடைய வாழ்வில் புகழ்ச்சிகளை அனுமதிக்கிற கடவுள் இகழ்ச்சிகளையும் அனுமதிக்கிறார். ஆகவே அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். கடவுளின் கையிலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாம் கடவுள் அனுமதிக்கின்ற தீமைகளையும் பெற்றுக்கொள்கிற ஞானத்தை தாவீதிடமிருந்து கற்றுக்கொள்வோமாக. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ். ஆகவே அடுத்த முறை யாராவது நம்மை பழித்து பேசினால் இதை நாம் நினைவு கூற வேண்டும். ஒருவேளை இந்த பழித்து கூறுவதை கடவுளே தூண்டியிருக்கலாம். அதற்கும் தாவீது ஒரு காரணத்தை வைத்திருக்கிறார், இறையில் காரணத்தை. என்னவென்றால், நம்மை யாராவது தாழ்த்தினால் கடவுள் நம்மை உயர்த்துவார். இன்று இந்த சிமையை என்னை பழிக்கின்றான், கடவுள் என் மீது இரக்கம் கொண்டு அவர் எல்லார் கண் முன்பாகவும் என்னை உயர்த்துவார். ஆம் அன்புக்குரியவர்களே,
ஆகவே ஒருவேளை இந்த தூற்றுதல், இந்த இகழ்ச்சி கடவுளின் தூண்டுதலால் வந்திருந்தால் அந்த கடவுள் என் மீது இரக்கம் கொண்டு மீண்டும் என்னை உயர்த்துவார். அது தாவீதின் வாழ்வில் நடந்தது. இந்த அப்சலோம் இறந்து விட்டான். மீண்டும் தாவீது அரசராக பொறுப்பேற்று பல்லாண்டு காலம் நீடூழி வாழ்ந்தார், ஆட்சி செய்தார். ஆகவே தாவீதிடமிருந்து போற்றலையும் தூற்றுதலையும் சமநிலையில் ஏற்றுக்கொள்கிற மனநிலையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. மேலும் ஒருவேளை நம் வாழ்வில் ஏற்படுகிற துயரங்கள், நோய்கள், தோல்விகள், அவமானங்கள் கடவுள் அனுமதித்தவையாக இருக்கலாம். அப்படி என்றால் கடவுளே அதற்கு கைமாறு நமக்கு தருவார் என்கிற ஞானத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஆகவே தாழ்விலிருந்து கடவுள் நம்மை உயர்த்துவார். இதுவே மூன்றாவது பாடம். தாவீது சொல்கிறார், ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார். இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். ஆகவே அவமானங்கள், தோல்விகள் இவற்றின் வழியாகவும் கடவுள் நமக்கு நன்மைகளை செய்வார் என்கிற வாழ்வியல் பாடத்தை தாவீதிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோமாக. இயேசுவே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒரு மனிதனை இயேசு தீய ஆவிடமிருந்து விடுவித்து நலம் தருகிறார். அந்த நலம் தருதல் 4 தளங்களில் நடைபெறுகிறது. ஒன்று, உடலிலே இந்த மனிதனுக்கு இயேசு நலம் தருகின்றார். இரண்டாவதாக உள்ளத்திலே அவர் நலம் தருகின்றார். மூன்றாவதாக ஆன்மாவிலே நலம் தருகின்றார். நான்காவதாக சமூகத்தோடு அந்த மனிதரை அவர் இணைத்து வைக்கின்றார். கல்லறையிலேயே இருக்கிற ஒரு மனிதர், தீய ஆவி பிடித்த ஒரு மனிதர், யாராலும் அவரை அடக்க முடியவில்லை, தீய ஆவியால் பிடித்திருந்தவர். அந்த மனிதரை இயேசு நலப்படுத்துகிறார், அவருடைய உடலுக்கு நலம் தருகிறார். காரணம், இந்த மனிதர் தன்னையே, தன் உடலையே கற்களால் காயப்படுத்தி கொள்வார். ஆகவே உடலுக்கு இயேசு நலம் தருகின்றார். இரண்டாவதாக அவர் மனநலம் குன்றியவராக இருக்கிறார். அவரை நலப்படுத்தி சாந்தம் நிறைந்த ஒரு மனிதராக அவரை மாற்றுகிறார். எந்த அளவுக்கு என்றால், அவர் நலம் பெற்றதும் அந்த மனிதர் தாமும் இயேசு கூட இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஆனால் இயேசு அவரை, நீர் சென்று இந்த இரக்கச் செய்தியை உறவினருக்கு அறிவியும். அவர் தெக்கப்பொலி நாட்டிற்கு சென்று ஆண்டவர் செய்தியெல்லாம் அறிவித்தார். ஆகவே ஒரு நற்செய்தி அறிவிப்பாளராக அவரை மாற்றுகின்றார். மூன்றாவதாக ஆன்மாவுக்கு இயேசு நலம் தருகின்றார். அவருடைய ஆன்மாவை அலகை பீடித்திருந்தது, தீ ஆவி பிடித்திருந்தது. இயேசு அந்த மனிதருக்கு ஆன்ம நலம் தந்து இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொள்ளுகிற ஞானத்தை, அருளை தந்தார். நான்காவதாக கல்லறையில் வாழ்ந்த மனிதரை ஊருக்குள் அனுப்புகின்றார். இனிமேல் நீ தனியாக இருக்க வேண்டாம், மக்களை விட்டு தொலைவில் இருக்க வேண்டாம், ஊருக்குள் சென்று மக்களோடு உறவினரோடு சேர்ந்து வாழ் என்று தனிமையில் வாழ்ந்த அந்த மனிதரை சமூகத்தோடு இணைக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில், நம்முடைய அருள் வாழ்வு, நம்முடைய ஆன்மீக வாழ்வு இந்த 4 தளங்களையும் கொண்டிருக்க வேண்டும். உடலில் நாம் நலத்தோடு வாழ வேண்டும், மனதில் நாம் நலத்தோடு வாழ வேண்டும், ஆன்மாவில் நாம் நலத்தோடு வாழ வேண்டும். இந்த சமூகத்தோடு இணைந்து எல்லாரோடும் நல்லுறவு கொண்டு நாம் வாழ வேண்டும். இதுவே இயேசு கற்றுத்தருகின்ற, இயேசு தருகின்ற முழுமையான நிறை வாழ்வு. இந்த வாழ்வை இத்திருப்பலி வழியாக நாம் பெற்றுக்கொண்டு உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் நலம் பெற்று இந்த சமூகத்தோடு நல்லுறவு கொண்டு வாழ்வோமாக. அனைவரும் சொல்லுவோம், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு மாட்சி. அனைவரும் எழுந்து நின்று இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுக்களை விண்ணக தந்தையாம் இறைவனிடம் எடுத்து சொல்லி வேண்டுவோம். விண்ணகத் தந்தையே இறைவா, தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம், புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெற வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல மேய்ப்பனாம் இறைவா, திருத்தந்தை இம்மாத கருத்துக்கான திரு அவையின் பன்முகத்தன்மை என்னும் கொடைக்காக மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, கிறித்துவ குழுமத்துக்குள் இருக்கும் பல்வேறுபட்ட தனி வரங்களின் கொடையை நாங்கள் கண்டுணர அருள்தாரும். கத்தோலிக்க திரு அவையில் இருக்கும் பல்வேறு மரபுகளை மற்றும் சடங்குகளின் செழுமையை கண்டுபிடிக்க தூய ஆவியாரின் உதவியை தந்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மணவாழ்வின் ஊற்றான இறைவா,
திருமண வாழ்வுக்காக காத்திருக்கும் இளைஞர்கள் இளம்பெண்கள் மீது மனமிறங்கி அவர்களுக்கேற்ற மணவாழ்வு துணையை வழங்கி திருமணம் என்னும் அருள் அடையாளம் வழியாக அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பங்களின் தலைவரான எம் இறைவா, இன்றைய திருப்பலியில் பங்கெடுக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். எம் குடும்பங்களில் அன்பு சமாதானம் நிலைக்கவும், குழந்தைகள் ஞானத்திலும் இறை அன்பிலும் வளரவும், செய்யும் தொழில் சிறக்கவும் உம் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு சில வினாடிகள் மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய பிள்ளைகளுக்கே உரிய உரிமையோடு நாங்கள் கேட்கிற இந்த மன்றாட்டுகளுக்கும் இன்னும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கிற ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் தேவரீர் கனிவோடு செவிசாய்த்து உமது திருவுளத்திற்கேற்ப அவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவிய அனைத்து நலனுக்காகவும் முதல் கையில் இருப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்துக்கு கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர்.
ஆகவே வானக தூதரணிகளோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாம் கடவுள் அனுமதிக்கின்ற துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ளும் ஞானத்திற்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவதைப் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்பவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எல்லும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நமக்கு நலம் தருவதாக. ஆமென். வாரி நின்று இறங்கி
ஒரு சில நாடுகள் கண்களை மூடி இந்த திருமண வாழ்வுக்காக காத்திருக்கிற இளைஞர்கள் இடமெண்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, இதோ திருமண வாழ்வுக்காக காத்திருக்கிற இளைஞர்கள் இளம் பெண்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக மன்றாடுகிறோம். பனிமேத்தாய் அவர்களுக்காக பரிவோடு பரிந்து மன்றாடுவதால் ஆண்டவரின் நல்ல திருமண வரன் திருமண வாழ்வு என்னும் கொடையை அவர்களுக்கு வழங்குவீராக. திருமணமாகி குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கிற தம்பதியருக்காக உம்மை மன்றாடுகிறோம். பனிமேத்தாய் அவர்களுக்காக வல்லமையோடு பரிந்து மன்றாடுவதால் ஆண்டவரே குழந்தை செல்வம் என்னும் கொடையை அவர்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, தாயின் வயிற்றில் இருக்கிற குழந்தைகளுக்காகவும் பிறந்த குழந்தைகளுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களை பாதுகாத்தருள்வீராக. தீமை எதுவும் அணுகாமல் அவர்களை காத்தருள்வீராக. குழந்தைகளை தூய் ஆவியாரால் நிரப்புவீராக. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தூய் ஆவியாரால் அவர்களை நிரப்பி அருளிலும் அறிவிலும் ஞானத்திலும் நாள்தோறும் வளர்ந்து பெற்றோரை பெருமைப்படுத்தும் பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, குடும்ப தலைவர்கள் குடும்ப தலைவரே ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள வயது முதிர்ந்தோர், நோயாளர்கள், தனிமையில் வாடுவோர் அனைவருக்கும் நீரே ஆறுதலாக இருப்பீராக. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அருட்துணை உம்முடைய பாதுகாப்பு அவர்களோடு இருப்பதாக. யாருக்கெல்லாம் உங்களுடைய இரக்கமும் பேரன்பும் நிறைவாக தேவைப்படுகிறதோ அனைவர் மீதும் உம்முடைய ஆசிகளை பொழிவீராக. ஆண்டவரே, இன்றைய திருப்பலியில் இறை வார்த்தை வழியாக நாங்கள் கற்றுக்கொண்ட வாழ்வியல் பாடங்களை எங்கள் வாழ்வில் கடைபிடிக்க அருள் தாரும். என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்துகின்ற மனநிலை எங்களுக்கு தாரும். பிறர் எங்களை போற்றினாலும் தூற்றினாலும் சமனான மனநிலையோடு அவற்றை ஏற்றுக்கொள்கிற அருளை தாரும். எங்கள் வாழ்வில் வெற்றிகளின் போது நன்றி செலுத்துகிற நாங்கள் துயர நிகழ்வுகளின் போதும் உம்மை பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, எங்களுக்கு உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் நலம் தருவீராக. நாங்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து எங்கள் சமூக வாழ்வில் உம்முடைய சாட்சிகளாக வாழச் செய்வீராக. உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. பனிமே தாயின் ஆசிகளோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.